குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி 4ல அடி எடுத்து வைக்கிறோம். போன முறையே சொல்லியிருந்தேன், முனீஸ்வரன் வந்து கொஞ்சம் கோபமாயிட்டாரு. அடுத்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்குன்னு சொன்னேன். அது உண்மைதான். இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து 20 தலைக்கட்டு குடும்பம் வந்து இந்த சீனிவாச பெருமாளை குலதெய்வமா கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய மறைமுக குலதெய்வம் முனீஸ்வரன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குலதெய்வத்தை கும்பிடுறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனைனா, ஒரு சில வீட்டுல குழந்தைங்க மூலியமா பிரச்சனை, ஒரு சில வீட்டுல திடீர் மரணங்கள், ஒரு சில வீட்டுல வந்து பண பிரச்சனை, தாங்க முடியாத மனக்கவலை, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனையில ஒவ்வொரு குடும்பமும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுது. ஆக்சுவலா வந்து ப்ராப்ளம் நிறைய வந்தாதான் நம்ம கடவுளை தேடி போவோம். இதுதான் அவங்களுக்கு நடந்துச்சு. அப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தவங்களும் இத 3-4 முறையில தான் கையாளுவாங்க. அது என்னன்னா, ஆன்மீகம். ஒவ்வொரு கோயிலா போயிட்டு அதுக்குன்னு உள்ள பரிகாரத்தை செய்வாங்க. ஜோதிடம், தங்களோட குடும்ப ஜோதிடரையோ இல்லாட்டா ரெஃபரன்ஸ் மூலியமா யாராவது ஒரு ஜோசியரை பார்த்து பிரச்சனையை சரி பண்ண முயற்சிப்பாங்க. மருத்துவம், விதவிதமான மருத்துவமனைகளை தேடி அலைவாங்க. 4வது ஃபைனான்ஸ் இஷ்யூக்கு வீடை விற்கிறது, யார்கிட்ட கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. இந்த எல்லா முறைகளையுமே நானும் கையாண்டேன். ஏன்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த குருநாத் தேசிகன் ஆகிய நான், எனக்கு அந்த பிரச்சனைகள்ல ஒரு சிலது இருந்தது. அப்ப பிரச்சனையை வந்து சரி பண்ணோம்னா, பெருமாளை கும்பிடுற நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சமாஷ்ணம் செய்யணும்ன்ற வைஷ்ணவத்துல ஒரு விதிமுறை இருக்கு. அதனால ஒரு நல்ல ஆச்சாரியனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இது ராமானுஜ தலைமுறையில வந்த பெரிய நம்பி திருமாளிகையில இருக்கிற ஸ்ரீ சுந்தராச்சாரியார் சாமிகளை வந்து அணுகி எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சமாஷணம் செஞ்சு வச்சோம். அதுல இருந்து ஆச்சாரிய தொடர்பு கிடைச்சது. அப்ப ஆச்சாரிய தொடர்பு கிடைக்கிறப்ப ஆச்சாரியா எனக்கு மேல டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. எங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஒருத்தவர் வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு ஐடியா என்னன்னா, ஆச்சாரியனுக்கு வந்து கோதானம் செஞ்சா நல்லது, கோதானம் செய்யுங்கன்னாங்க. அந்த ஆச்சாரியனுக்கு மாடே இல்ல அதுக்கு முன்னாடி. சரி அப்படின்னு ஆச்சாரியன் கிட்ட பேசி கோதானம் ஒரு மாடு ஒரு கண்ணை வந்து கொடுத்தோம். இன்னைக்கு வந்து அங்க ஒரு 10 மாடு இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாடு கண்ணு கொடுத்தோம். அது மாதிரி பல அன்பர்கள் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 மாடு இருக்குங்க. ஆச்சாரியன் வந்து போறப்பெல்லாம் பெருமையா சொல்லுவாரு, சந்தோஷமா சொல்லுவாரு, இப்ப எனக்கு பால், மோர், தயிர், நெய்க்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இது வந்து ஆச்சாரிய அனுகிரகம். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமானுஜருடைய 1000வது பிறந்த நாள் வந்து உலகம் முழுக்க பெருசா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அது சார்பா நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப, நம்மளுக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்கள் வந்து சீனிவாச பெருமாளை கொண்டு வந்தாங்க. ஆனா வைகுண்டத்தை அடையணும்னா நம்ம வந்து ராமானுஜர் திருவடியை பிடிச்சாதான் வைகுண்டத்தை அடைய முடியும். ஏன்னா ஆச்சாரியன் திருவடி வேணும். அது இல்லாம வைகுண்டத்தை அடைய முடியாதுன்னு நமக்கு வந்து இது சொல்லுது வைஷ்ணவ சம்பிரதாயம். இதுல வந்து பின்னோட்டத்துல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். சமாஷ்ணம்னா என்ன, ராமானுஜரை ஏன் கும்பிடணுன்ற விவரம் அதுல கொடுத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணோம்னா, ஆச்சாரியர் கிட்ட பேசுறப்ப சுந்தராச்சாரியர் சுவாமிகள் எங்களுக்கு ஒரு ஐடியா என்ன சொன்னாருன்னா, ஒரு ராமானுஜர் சிலையை செஞ்சு கொடுத்துருங்க கோயில்ல. தேவைப்பட்டதுன்னா ஒரு கோயில கூட கட்டி வச்சுட்டீங்கன்னா, ஒரு அங்க வந்து ராமானுஜர் வந்துட்டாருன்னா பல பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு சொன்னாரு. சரிட்டு சிலை செய்யலாம்னு முடிவாச்சு. ராமானுஜர் சிலையை செய்யணும்ட்டு ஆச்சாரியன் கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் ஒரு பைசா பணம் கூட வாங்கல. டக்குன்னு ஆர்டர் கொடுத்தாரு, சிலையே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் நானே அமௌண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த டைம்ல நான் சிங்கப்பூர்ல இருந்ததுனால ஒரு 6 மாசம் வந்து ஆச்சாரியன் திருமாளிகையிலேயே வச்சு ராமானுஜர் பூஜை பண்ணியிருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் சிலையை எடுத்துக்கலாமா சாமின்றப்ப அவரும் ஓகே கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்றப்ப, அவங்க ஆச்சாரியன் திருமாளிகைக்கு வந்து சிலையை கலெக்ட் பண்ணி பெரிய சவலை கொடுக்கறதுக்காக அங்க வந்தோம். அப்ப வந்து ஆச்சாரியனும் அம்மங்காரும் கண்கலங்கினாங்க. ஆக்சுவலா ரொம்ப நாள் அவங்க வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தவரா ராமானுஜர் இருந்துட்டாரு. அவரை பிரிய முடியாம கண்கலங்கினாங்க. அது வந்து எனக்கு ஒரு கவலையும் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவர் சிலையை கொடுத்து சந்தோஷமா தான் அனுப்பி வச்சாரு. ஆனா சிலைய வந்து பெரிய சவலைக்கு கொண்டு வர்றோம்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து பூ போட்டு பாக்குறது வழக்கம், இங்க ராமானுஜர் சிலையை வைக்கலாமா வேணாமான்றது சீனிவாச பெருமாள் கிட்ட பூ போட்டு பார்த்துதான் முடிவெடுப்போம்னாங்க. சரி அது மாதிரியே செய்யுங்கன்னு சொன்னோம். அவங்க பூ போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உத்தரவு கிடைச்சது. சீனிவாச பெருமாள் கோயில்ல ராமானுஜரை கொண்டு வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சோம். ஒப்படைச்ச கையோட ராமானுஜருக்கு இங்க கோயிலும் நாங்களே கட்டி தரோம், எங்களுக்கு ஒரு சின்ன இடத்த கொடுங்க, நாங்களே கட்டி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம்னு சொன்னோம். ஆனா 8 வருஷம் ஆயிடுச்சு.
ராமானுஜர் கோயிலையே அங்க கட்ட முடியல. ராமானுஜர் கிட்டயே வந்து வேண்டிக்கிட்டோம். ராமானுஜர் அதுக்கு வாய்ப்பு தருவாருன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா வந்து அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அது என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா அது ஊர் கண்ட்ரோல்ல உள்ள கோயில் தான். அவங்க மனசு வச்சாதான் இடம் தருவாங்க. அதனால ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, கர்மா கலையணும், உங்களுக்கு கரெக்டான குலதெய்வம் கிடைக்கணும்னா அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 வருடமா திருவண்ணாமலை, வடலூர்ல வள்ளலார் மடத்துல ரெகுலரா அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சோம். இத வந்து 5 வருடமா செய்துட்டு இருக்கோம். அன்னதானத்த பத்திய சிறப்புகள்னு வேற சில பகுதிகளும் இந்த வீடியோல பின்னோட்டத்துல இணைச்சிருக்கேன். அதையும் பாருங்க. ஏன்னா அன்னதானம் பண்ணா என்ன நடக்கும்ன்றதுக்கான பல விஷயங்களை சொல்லியிருப்பேன். அதுல அன்னதானம் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. பல பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சது. அது வந்து என்னென்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி தீர்ந்துச்சுன்றத பகுதி 5ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். காத்திருங்கள் பகுதி 5க்காக. மிக்க நன்றி.